திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த புதுப்பேட்டை பகுதியில் அதாவது வட மாநிலத்திலிருந்து பணி செய்வதற்காக இப்பகுதியில் வசித்து வேலை செய்து வந்த வடமாநில தம்பதியின் குழந்தை 3 வயது குழந்தை பார்த்தோம்னா நேற்று மாலை 6 மணிக்கு வீட்டிலிருந்து காணாமல் போயுள்ளது. இதனடுத்து பார்த்தோம்னால் தனது குழந்தை காணவில்லை என அந்த குடும்பத்தினர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் நீண்ட தேடுதலுக்கு பிறகு பார்த்தோம்னால் அந்த குழந்தையை அந்த பகுதியை அதாவது வட மாநிலத்தை சேர்ந்த 19 வயது இளைஞர் பார்த்தோம்னால் அதாவது பிஸ்கெட்டை காட்டி அந்த குழந்தையை ஆசைவாதிகள் கூறி அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அழைத்து சென்று அந்த குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்து அருகாமையில் இருந்த அந்த முட்புதரிலிருந்து வீசி சென்றுள்ளான். இதனிடையே பார்த்தோம்னால் அதாவது அந்த பகுதிக்கு இயற்கை உபாதை கழிப்பதற்காக சில பெண்கள் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த பெண்கள் அந்த முட்புதரில் இருந்த அந்த குழந்தையை கண்டு பார்த்தா அதாவது காணாமல் போன குழந்தை இதுதான் என்று கண்டறிந்து உடனடியாக கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக எடுத்து செல்லப்பட்டது. இதனிடையே பார்த்தோம்னால் குழந்தை கவலைக்கிடமாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த குழந்தை உடனடியாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அழைத்து சென்று சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் பார்த்தோம்னா அந்த குழந்தையை ஆசைவார்த்தை கூறி அழைத்து சென்ற அந்த கொடுங்கன் அதாவது 19 வயது விபின் மஞ்சு என்ற அந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் அந்த குழந்தை பார்த்தோம்னால் காலை அதாவது இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் அறிந்து பார்த்தோம்னால் அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமானோர் சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள அந்த முக்கிய சாலைகள் பார்த்தோம்னா சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பகுதிவாசிகள் 4 பேர் அந்த குழந்தையை அழைத்து சென்றதாக கூறப்படும் நிலையில் காவல்துறை என்ன சொல்கிறார்கள் 4 பேரெல்லாம் இல்லை குற்றவாளி, ஒருவன் தான் அந்த விபின் மஞ்சு என்ற அந்த 19 வயது நபர் மட்டுமே குற்றவாளி என்று கூறப்படும் நிலையில் அந்த விபின் மஞ்சு மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. எனினும் பார்த்தோம்னால் இந்த பகுதியில் 3 வயது குழந்தைக்கே பாதுகாப்பு இல்லை. அதாவது வட மாநிலத்தில் இருந்து பணி செய்து கொண்டிருந்த அந்த குழந்தையே அதே வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞரே இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டால் தங்கள் கோரிக்கை இது போன்று அநீதி எப்போது ஏற்படும் என்று தெரியவில்லை. இந்த பகுதி பாதுகாப்பு பகுதி இல்லை என்று சொல்லி அதாவது தமிழகத்தை சேர்ந்த மக்களும் அதே போன்ற வட மாநிலத்தை சேர்ந்த சில மக்களும் சேர்ந்து 100க்கும் மேற்பட்டோர் பார்த்தோம்னா சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள அந்த முக்கிய சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை சமரசம் செய்யும் முயற்சியில் டிஎஸ்பி ராஜா தலைமையிலான போலீசார் ஏராளமானோர் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையிலும் பார்த்தோம்னா அதன் பேச்சுவார்த்தைக்கு அதாவது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம், இன்னும் குற்றவாளிகள் இருக்கிறார்கள், அவர்களை கைது செய்தால்தான் நாங்கள் சமரசமாக செல்வோம் என்று கூறி அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து வாக்குவாதத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் காவல்துறை தரப்பில் ஒருவர் தான் குற்றவாளி என்று கூறினாலும் பொதுமக்கள் தரப்பில் 4 பேர் அழைத்து சொல்வதை நாங்களே கண்ணெதிரே பார்த்தோம் என்று பொதுமக்கள் கூறுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி.